ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்ட் த்ரீயில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். தமிழ் வழியில் நம்ம இப்போ இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். கொஸ்டின்லேயே எப்படி நம்ம கீவேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையிலான விலை கருத்திற்கு எதிராக பொருட்கள் வாங்கப்பட்டு விற்கப்படும் இடம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதுலேயே நமக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. விற்கப்படும் இடம், நம்ம மோஸ்ட்லி நம்ம எங்கே போய் பொருட்கள்லாம் வாங்குவோம், விற்பாங்க. ஸோ சந்தையில் தான் நம்ம மோஸ்ட்லி பொருட்கள் வாங்குவோம். ஸோ நம்ம கொஸ்டின் நம்ம நல்லா வாசிங்க. உங்களுக்கு வாசிக்கும் போதுலேயே அதில் உள்ள ஆன்சர் உங்களுக்கு தெரியும். இதில் விற்கப்படும் இடம் தான் நம்மளோட கீவேர்ட்ஸ். விற்கப்படும் இடம்னே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சந்தை அப்படின்னு சொல்லி ஆன்சரை கண்ணை மூடிட்டு நம்ம டிக் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், சந்தை என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான உரிமையை மாற்றி வழங்குவதற்கு வழிவகுக்கும் சக்தியாக இயங்குகின்றது என்று குறிப்பிட்டப்பட்டவர் யார்? இது கிளார்க் மற்றும் கிளார்க். இதை நம்ம எப்படி கொஸ்டின்ல கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதுல என்ன கேட்டிருக்காங்க, உரிமையை மாற்றி வழங்குவதற்கு வழிவகுக்கும் சக்தியாக இயங்குகிறது அன்று அப்படி சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு. உரிமையை யார் மாற்றி கொடுப்பா? இப்போ ஒரு ஆபீஸ்ல உரிமையை யார் மாற்றி கொடுப்பா? ஒரு கிளர்க்கிட்ட போனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது கிளர்க்கு தான். அதுக்கு பிறகு தான் நம்ம மேல் அதிகாரிகிட்ட போவோம். ஸோ உரிமையை ஃபர்ஸ்ட் மாற்றி கொடுக்கறதே கிளர்க்கு தான். ஸோ அதனால ஆன்சர் நம்ம கிளார்க் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கொஸ்டின்லேருந்தே நம்ம கீவேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போன வருஷம் கேட்டிருந்த கொஸ்டின். தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதை குறிக்கும் சந்தை என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? தங்கம் மற்றும் வெள்ளி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தூய்மையான பொருள் அப்படி தானே. ஸோ அதனால ஆன்சரை கண்ண மூடிட்டு தூய உலக சந்தை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மூலதன சந்தை, அந்நிய செலவாணி சந்தை, பங்கு சந்தை, இந்த 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்தாங்க. நம்ம தங்கம் மற்றும் வெள்ளின்னு சொல்லியிருந்ததுனால நம்ம தூய உலக சந்தைன்னு எழுதிக்கலாம். மூல சந்தை அப்படின்னா என்னது? மூலதனம்னா நமக்கு முதல் அப்படி தானே. ஸோ அதனால பணம் அப்படி இந்த ஏதாட்டு பணம் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் அப்படிதான் கொடுத்துருந்தாங்கன்னா மூலதன சந்தைன்னு எழுதணும். அந்நிய செலவாணி சந்தை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்நிய செலவாணினாலே நமக்கு இருந்து ஃபாரின் தான். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், பணம் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதை அந்நிய செலவாணி சந்தை அப்படின்னு சொல்றோம். பங்கு சந்தை அப்படின்னாலே ஷேர் மார்க்கெட் தான். ஸோ ஷேர் அண்ட் டிபென்சஸ் வச்சு நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பங்கு சந்தை. இது போன வருஷம் கேட்டிருந்த கொஸ்டின். நம்ம கொஸ்டின்ஸ்லேருந்தே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின், எந்த செயல்பாடு டைம் யூட்டிலிட்டி வழங்குகிறது? இதில் கொஸ்டின்லேருந்து நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா, டைம் யூட்டிலிட்டி. டைம் நம்ம இப்போ பார்க்குறது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அப்போ இதில் டைம் அப்படி ஒரு காலம் அப்படி வந்திருக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு நமக்கு மைண்டு வர்றது, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்டு வர்றது நம்ம பண்டக சாலை. அதாவது இப்போ மழை காலத்தில் நமக்கு குடை தேவைப்படும். ஆனால் அந்த டைமில் நம்ம குடை தயாரிக்க முடியாது. அப்போ நம்ம அதை எங்கே வைப்போம்? அந்த சீசன் வர்ற வரைக்கும் நம்ம வேர் ஹவுசிங்கில் வைப்போம். ஸோ அது கிடங்கு, அதாவது பண்டக சாலையில் நம்ம வைப்போம். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம ஆன்சர் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. 6 விற்பனையாளர்கள், மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் போன்றவர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்யும் அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு நிறுவனத்தில் ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க அப்படி தானே, ஒரு எம்ப்ளாயி, ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு இருக்கிறது தானே. ஸோ நம்ம இது ஒரு நிறுவனம் பேஸாக நம்ம எடுத்துக்கிடுறோம். விற்பனையாளர்கள், மொத்த விற்பனையாளர்கள், மொத்தமாக உற்பத்தியாளர்கள் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அதை மொத்தமாக ஒருத்தவங்க வாங்குறாங்க, சில்லறை விற்பனை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால அதை நம்ம நிறுவன அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அடுத்த 6th கொஸ்டின், வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள், கிடங்குகள், விளம்பர நிறுவனங்கள் போன்றவற்றின் பார்வையில் இருந்து சந்தைப்படுத்துதல் பற்றிய ஆய்வு அழைக்கப்படுகிறது. எது அணுகுமுறை மூலமா பண்றாங்க அப்படின்னா இங்கேயும் அப்படிதான். வங்கிகள், காப்பீடு, இங்கே ஆன்சரே கொடுத்துட்டாங்க. நிறுவனங்கள், கிடங்குகள், விளம்பர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ்லயே ஆன்சர் கொடுத்ததுனால நம்ம ஆன்சர் வந்து நிறுவன அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்த கொஸ்டின், தரத்தின் அடிப்படையில் விற்பனையை உயர்த்துவது. இப்போ நம்ம கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். உயர்த்துவதுனாலே நம்ம இந்த அதிகரிக்கிறது, அப்போ ஓவர். ஸோ ஆன்சர் வந்து ஓவர் மார்க்கெட்டிங். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளுக்கான தேவையை ஊக்கம் குறைப்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஊக்கம் குறைப்பது, நிறைய பேர் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா டீயை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கேடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஊக்கம் குறைப்பது, நம்மளோட உடம்புல இருக்க அந்த ஊக்கத்தை டீ குடிக்கிறதுனால தான் ரொம்ப வந்து டல்லாறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதை வந்து கீ வேர்ட்ஸா எடுத்துட்டு ஆன்சர் வந்து டீ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த சந்தையில் ஒரே இயல்பான தன்மை கொண்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் ஒரே விதமான விலையில் அடிப்படையில் கையாளப்படுகிறது? இங்க நமக்கு கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரே இயல்பான, ஒரே விதமான விலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா ஒரே அப்படின்னு வந்திருக்கனால முறையா தான் அது வந்து அந்த சந்தை வந்து காணப்படும். அப்போ ஆன்சர் வந்து முறையான சந்தை. அப்போ முறையற்ற சந்தையில் என்ன காணப்படும் அப்படின்னா பலவிதமான விலை காணப்படும், பல இயல்பான தன்மைகள் வந்து அந்த இடத்துல வந்து செயல்படாது. ஸோ அதை தான் நம்ம வந்து முறையற்ற சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சந்தையியல் நுகர்வோர் விரும்பும் நேரத்தில் ஒரு பொருளை கிடைக்க செய்வதன் மூலம் டேஸ் பயன்பாட்டை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம், டைம் அப்படிலாம் வந்துன்னா நம்ம அது வந்து காலம் அப்படின்னு வந்து தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நேரம், அப்படி நேரத்தில் அப்படின்னு சொல்லும் விஷயம் வந்து நம்ம காலத்தை தான் குறிக்குது. ஸோ அதனால கால பயன்பாடு. அடுத்த கொஸ்டின், எதில் நுகர்வோருக்கு மன நிறைவு ஏற்படுத்தும் வகையில் சுவை விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வாங்கி அதை வந்து நம்ம சுவைச்சு பார்க்குறது யார் பார்ப்போம்? நுகர்வோர், நம்ம தான். அப்போ நம்ம யார்? நுகர்வோர். அப்போ நுகர்வோரை சார்ந்து தான் அந்த பொருட்களோட நியமிக்கப்படுது. ஸோ நுகர்வோர் மனநிறைவு, யார் மனநிறைவு அடைவா? நம்ம தான். ஸோ நுகர்வோர் சார்ந்து தான் நமக்கு இருக்குது. இப்போ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் சார்ந்தது, சந்தையிடுகை சார்ந்தது, விற்பனை சார்ந்தது, மேலாண்மை சார்ந்தது. இப்போ நுகர்வோர் சார்ந்தது வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். நுகர்வோருக்கு மனநிறைவு ஏற்படுவது நுகர்வோர் சார்ந்து. சந்தையிடுகை சார்ந்தது அப்படின்னா நம்ம உற்பத்தி பொருட்களை விற்று தீர்ப்பு, நம்ம உற்பத்தி செஞ்ச பொருட்களெல்லாம் நம்ம வந்து விற்று தீர்த்தாங்கன்னா அது சந்தையிடுதலை சார்ந்ததை வந்து சேரும். விற்பனையை சார்ந்தது வந்து என்பது ஒரே நோக்கமாக விற்பனை மட்டுமே அவங்க நோக்கமாக வச்சு வந்து செயல்படுவது வந்து விற்பனை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். மேலாண்மை சார்ந்தது அப்படின்னா ஒரு பொருள் வந்து மேம்பாடு, விநியோகம், அதை வச்சு மேலாண்மையை வச்சு பேசிக்காக இருந்துச்சுன்னா அது வந்து மேலாண்மை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நவீன சந்தையியற் கோட்பாடு யாரை மையமாக கொண்டு செயல்படுகிறது? பேசிக்காக யாரை மையமாக செயல்படுது? நம்மளை வச்சு தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. ஸோ நுகர்வோர்கள் தான். நிறுவன வழி அணுகுமுறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்போ இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இடைநிலை வழி அணுகுமுறை, பணி வழி அணுகுமுறை, பொருள் வழி அணுகுமுறை, செயல்பாட்டு வழி அணுகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுவன வழி அணுகுமுறை அப்படின்னா இடைநிலை வழி அணுகுமுறை தான். இப்போ நம்ம மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பணி வழி அணுகுமுறை அப்படின்னா ஒரு கொள்முதல், இடமாற்றம் வழி, போக்குவரத்து, நிதி காப்பீடு, இதெல்லாம் வந்து போக்குவரத்து அப்படின்னாலே ஒரு பணி தான், அப்படி தானே? காப்பீடு வாங்குறது எல்லாமே, கொள்முதல் வாங்குறதும் ஒரு பணி தான். ஸோ அதனால நம்ம அது பணி வழிமுறைன்னு சொல்கிறோம். பொருள் வழினா நுகர்வோர் பொருள், தொழில் பொருள், விவசாயம், அதெல்லாம் வந்து பொருள் வழி அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறோம். செயல்பாட்டு வழி அணுகுமுறை அப்படின்னா நிர்வாகம் சார்ந்து செயல்படுவது எல்லாமே வந்து செயல்பாட்டு வழி அணுகுமுறை. அப்போ நிறுவன வழி அணுகுமுறை அப்படின்னா நமக்கு இடையா இருந்து செயல்படுறாங்களே, ஸோ அதனால இடைநிலை வழி அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பேசிக் அதாவது லெசனில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து சந்தை அளவு என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தை அளவு அப்படின்னா விற்பனை குழுவின் அளவு, நிறுவனத்தின் அளவு, இதுதான் சந்தையினுடைய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தை பங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா பேரிக்காய் மத்தியில் வணிகத்தின் பங்கு, ஒரு வணிகத்தின் பங்கு தான் நம்ம வந்து சந்தையின் பங்கு அப்படின்னு சொல்கிறோம். நேரடி சந்தைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ்லேயே இருக்குது நேரடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேருக்கு நேர் வந்து சந்தைப்படுத்துதல்
சந்தைப்படுத்துதல் தான் நம்ம வந்து நேரடி சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நேரடி சந்தைப்படுத்துதலில் ஆப்ஷன்ஸ் வந்து என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நேருக்கு நேர் சந்தைப்படுத்துதல், எதிர் சந்தைப்படுத்தல், வீட்டு வாசல் சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நினைக்கலாம் வீட்டுக்கு வாசல் சந்தைப்படுத்துதலும் நேரடியாக தானே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இல்லை, அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக வர்றதுனால அது நேரடி சந்தைப்படுத்துதலில் வராது. ஸோ நேரடி சந்தைப்படுத்துதல் என்றால் அப்படின்னா நேருக்கு நேர் சந்தைப்படுத்துதல் தான். ஒரு முன்னணி என்றால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, வாங்குபவர், ஒரு விற்பனையாளர், பணியாளர், முதலாளி. இதில் வந்து விற்பனையாளர் நம்ம முன்னாடி நின்று செயல்படுறது யார்? நமக்கு முன்னாடி விற்பனையாளர் தானே நமக்கு முன்னாடி வந்து செயல்படுறாங்க. ஸோ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் ஒரு விற்பனையாளர் அப்படின்னு. டிஎஸ்ஏ என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎஸ்ஏ அப்படின்னா நேரடி விற்பனை முகவர். அவங்க வந்து நேரடியாக விற்பனை செய்வங்க தான் டிஎஸ்ஏ, அதுதான் அவங்களோட ஃபுல் ஃபார்ம். இங்கிலீஷில் வந்து டெரிட்டரி சேல்ஸ் ஏஜென்ட். இவங்க டிஎஸ்ஏ சில டைம் இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், டிஎஸ்ஏயோட ஃபுல் ஃபார்ம் இங்கிலீஷ் மீனிங்கில் அப்படின்னா டெரிட்டரி சேல்ஸ் ஏஜென்ட்ஸ். இந்த டிஎஸ்ஏ வந்து முக்கிய செயல்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, வாடிக்கையாளர்களை தொடர்புகளை அதிகரிக்க, அவங்களோட வாடிக்கையாளர் தொடர்பு வந்து அதிகரிக்கிறதுக்கு, மின்னஞ்சல்களை அதிகரிக்கிறதுக்கு, மார்க்கெட்டிங்லையும் அதிகரிக்க தான் செயல்படுகிறது. ஒரு வாய்ப்பு என்றால் என்ன? நம்ம வந்து ஒரு வாய்ப்பு தாங்களேன், அதாவது ஒரு சந்தைக்கு போயிட்டு எனக்கு இந்த விலையை நீங்கள் குறைச்சி தாங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைப்போம். அது ஒரு வாய்ப்பு தானே. ஸோ நம்ம வாங்குபவர் தான் அந்த வாய்ப்பு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அழைப்பை மூடு என்றால் என்ன அப்படின்னா, அழைப்பை மூடு அப்படின்னா விற்பனை பெறதுக்கு தான் நம்ம வந்து அழைப்பை மூடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், நல்ல விற்பனையான திறன் அழைப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா, பொறுமை, விடாமுயற்சி, தூண்டுதல், பர்ஷூட். இதுதான் வந்து ஒரு நல்ல விற்பனையான திறனை வந்து அழைப்பதுக்கு சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். டிஃபைன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். சந்தையிடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வணிக நோக்கங்களை அடைய சந்தைப்படுத்துதல், நடவடிக்கைகளை திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். இதுதான் வந்து சந்தையிடுதலோட டெஃபினிஷன். அடுத்தது, வாட் ஆர் த கீ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். அதாவது சந்தைப்படுத்துதலோட கலவையோட கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, சந்தைப்படுத்துதல் கலவையின் முக்கிய கூறுகள் தயாரிப்பு, விலை, இடம் மற்றும் விளம்பரம். இதுதான் வந்து சந்தைப்படுத்துதல் கலவையினோட முக்கிய கூறுகள். சரியா? அடுத்தது வந்து, வாட் இஸ் மார்க்கெட்டிங் செக்மெண்டேஷன். சந்தை பிரிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, சந்தை பிரிவு என்பது ஒரு பெரிய சந்தையை ஒரே மாதிரியான தேவைகள் மற்றும் குணாதிசயங்களை கொண்ட சிறிய தனித்துவமான நுகர்வோர் குழுக்களாக பிரிக்கும் செயல்முறை ஆகும் அப்படின்னு சொல்லி சந்தை பிரிவோட டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இனி நெக்ஸ்ட் 125 கொஸ்டின் பார்ட் 4ல் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் நிறைய டிஆர்பி கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெமிஷா. பாய்.